27வது சர்க்கம். திருச்சடை தான் கண்ட கனவை சொல்லல். சீதை மிகுந்த துக்கத்தில் பேசிய பேச்சை கேட்டு சில அரக்கியர் சினந்தனர். சிலர் ராவணனுக்கு இந்த செய்தியை அறிவித்தனர். அப்போது விபீஷணனின் பெண்ணான திருச்சடை அரக்கியரை அடக்கி இவ்வாறு சொன்னாள். ஏ கொடிய அரக்கிகளே, நீங்கள் என்னை சாப்பிடுங்கள், சீதையை விட்டுவிடுங்கள். நான் ஒரு கனவு கண்டேன். அது அரக்கர்களின் நாசத்தையும் ஸ்ரீராமனின் க்ஷேமத்தையும் குறிப்பிடுவதாக இருந்தது என்றாள். திருச்சடையின் பேச்சை கேட்டு பயந்த அரக்கிகள், உன்னால் காணப்பட்ட கனவினை பற்றி சொல் என்றனர். திருச்சடை தான் கண்ட கனவின் விவரத்தை சொன்னாள். ஓ அரக்கிகளே, கேளுங்கள். யானையின் தந்தத்தால் செய்யப்பட்டதும் தேவலோகத்தில் நிர்மிக்கப்பட்டதும் விண்வெளியில் செல்வத்தக்கதும் 1000 அன்னப்பறவைகளால் சுமக்கப்பட்டதுமான பல்லக்கில் ஏறிக்கொண்டு லக்ஷ்மணனோடு ஸ்ரீராமர் வெண்மையான புஷ்ப மாலைகளோடு இலங்கைக்கு வந்தார். அப்போது சீதை விடியற்காலை வெண்பட்டுடுத்து பார்க்கடலின் நடுவில் உள்ள வெள்ளிய மலையில் ஏறி ஸ்ரீராமருடன் கதிரவனும் அதன் ஒளியும் போல இணைந்ததைக் கண்டேன். 4 தந்தங்கள் கொண்ட பெரிய யானையின் மேல் இளவலோடு சீதை அமர்ந்தார். பின்னர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து சசி சூரியர்களை தொட்டி பிடிப்பது போல் காணப்பட்டார். வெண்மையான 8 ரிஷபங்கள் பூட்டிய தேரில் சீதையோடு ஸ்ரீராமர் இங்கு வந்தார். பின்னர் ஸ்ரீராமர் புஷ்பகத்தில் வடக்கு திசையில் சென்றார். சீதை இளவல் இவர்களோடு ராமர் உள்ளதை கனவில் கண்டேன். ஆனால் ராவணனோ தரையில் கிடந்தவனாய், உடலில் எண்ணெய் தேய்த்து கொண்டு சிவந்த வஸ்திரத்தை உடுத்தியவனாய், தைலத்தை குடிப்பவனாய், அலரி மாலை அணிந்தவனாய் காணப்பட்டான். மீண்டும் புஷ்பக விமானத்திலிருந்து ராவணன் பூமியில் விழுந்து ஒரு பெண்ணால் ஈர்க்கப்பட்டவனாய், தலையை முண்டனம் செய்து கொண்டவனாய், கருப்பு உடை தரித்தவனாய் என் கனவில் காணப்பட்டான். சிவப்பு மாலையுடன் கழுதைகள் பூட்டிய ரதத்தில் தைலத்தை குடித்தபடி சிரித்து நர்த்தனம் செய்தபடி புலன்கள் கலங்கினவனாய் தெற்கு திசை நோக்கி விரைந்தான். மீண்டும் இவன் கழுதை மேலிருந்து குப்புற விழுந்து பின் எழுந்து பிற்றேறியவன் போல ஆடைகள் இல்லாதவனாய் பல சொல்லக்கூடாத சொற்களை பேசிக்கொண்டு திரிவதை கனவில் கண்டேன். சிவப்பு உடை தரித்து கருப்பு நிறம் கொண்ட தன் மேனியில் சேற்றை பூசிக்கொண்ட பெண்ணொருவள் ராவணனை கழுத்தில் சுருக்கிட்டு தெற்கு திசையில் இழுத்துச் செல்வதாக கனவு கண்டேன். கும்பகர்ணனும் ராவண புத்திரர்களும் இவ்வாறே திரியக் கண்டேன். ராவணன் பன்றியின் மீதும் இந்திரஜித் முதலை மீதும் கும்பகர்ணன் ஒட்டகத்தின் மீதும் ஏறி தென் திசையில் செல்ல கனவு கண்டேன். 4 அமைச்சர்களோடு விபீஷணன் ஓர் யானை மீது அமர்ந்து விண்ணில் செல்லக் கண்டேன். இலங்கை இடிந்த கோபுரங்களோடு கடலில் மூழ்கக் கண்டேன். ஓர் வானரத்தால் இலங்கை எரிக்கப்பட்டதாகவும் கனவு கண்டேன். ஓ அரக்கியரே, ஸ்ரீராமன் சீதா பிராட்டியாரை அடையப் போகிறார். எனவே ஓடிவிடுங்கள், இல்லையேல் இந்த ராமனால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். நம்மை காக்கும்படி சீதையிடம் முறையிடுவோம், சீதை நம்மை காப்பார். கிளைகளில் உள்ள பட்சிகள் ஹா, ராமன் வந்துவிட்டார், அழைத்து வா என சீதையிடம் கூறுவது போல் உள்ளது என்று இவ்வாறு திருச்சடை தன் கனவை விவரித்தாள். 27வது சர்க்கம் முற்றிற்று. 28வது சர்க்கம். சீதை உயிரை விட துணிதல். கொடிய ராவணனின் கொடும் சொற்களை கேட்ட சீதை சிங்கத்திடம் சிக்கிய பெண் யானை குட்டி போல் நடுங்கினார். இனி தான் உயிர் வாழ்வதில் பயனில்லை, தற்கொலை செய்து கொள்வதே நலம் என தீர்மானித்தார். பிரபு, ஹே ராமா, தாங்கள் உடனடியாக வந்து என்னை காக்கவில்லையேல் அரக்க ராவணன் என்னை கூறு போட்டு வதைத்து விடுவான். நம்மை பிரிக்க அந்த அந்தகனே மான் வடிவில் வந்தானோ என எண்ணுகிறேன். எனவேதான் தங்களையும் இளவலையும் பிரிந்தேன். ஸ்ரீராமா, தங்கள் உயிர்கள் பால் இரக்கமுள்ளவர். என்னை ராவணன் கொல்ல எண்ணியுள்ளானே, இதை ஏன் தாங்கள் அறியவில்லை? தங்களைத் தவிர எனக்கு வேறு தெய்வம் உண்டா? என் பதிபக்தி பொருளற்று போமா? நன்றி கெட்ட கீழ் மக்களுக்கு செய்த உதவி போல் பயனற்று போமா? தங்களை காணாத பாவினான். தாங்களாவது தந்தையின் சொல் காத்து வனவாசம் முடித்து ஊர் திரும்பி அன்னையரோடு மகிழ்ந்திருங்கள். இனி நான் உயிர் வாழ்ந்து பயனில்லை என உறுதி பூண்டுவிட்டேன். ராவணனின் காவலில் உள்ள எனக்கு சிறிது நஞ்சையோ அன்றி ஒரு வாளையோ தந்து உதவுவார் யாரும் இல்லையே
என்று இவ்வாறு புலம்பிய அன்னை ஜானகி ஸ்ரீராமனையே நினைத்தபடி பெரியதொரு விருட்சத்தின் சமீபம் சென்றார். பின்னர் தன் நீண்ட கூந்தலை கையில் பற்றி, இந்த கூந்தலால் சுருக்கிட்டு கொண்டு உயிரை விடுகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறியபடியே அந்த விருட்சத்தின் கிளைகளை பிடித்து கொண்டார். அப்போது சீதைக்கு நம்பிக்கையூட்டும் மகிழ்ச்சியான பல நல்ல சகுனங்கள் தென்பட்டன. 28வது சர்க்கம் முற்றிற்று.